பக்தி சிறுகதை. எல்லா துன்பங்களில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமா? அப்படி என்றால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். என்னது, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? முடியுங்க. தொடர்ந்து பதிவை படியுங்க. துன்பங்கள் நேர்ந்த போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்த சில பேரை பற்றி பார்ப்போமா? 1. தகப்பனே கொலை செய்ய முயற்சித்த போதும் பிரகலாதன் மகிழ்ச்சியாக இருந்தான். 2. சுடுகாடு வெட்டியானுக்கு அடிமையாக்கிய போதும் ஹரிச்சந்திரன் மகிழ்ச்சியாக இருந்தார். 3. பெற்ற பிள்ளையே கேவலப்படுத்திய போதிலும் கைகேயி மகிழ்ச்சியாக இருந்தாள். 4. உறவினர்களே சபை நடுவே அசிங்கப்படுத்திய போதிலும் விதுரர் மகிழ்ச்சியாக இருந்தார். 5. அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்ட போதிலும் பீஷ்மர் மகிழ்ச்சியாக இருந்தார். 6. இளம் விதவையான சமயத்திலும் குந்தி தேவி மகிழ்ச்சியாக இருந்தாள். 7. தரித்திரனாக வாழ்ந்த போதிலும் குசேலர் மகிழ்ச்சியாக இருந்தார். 8. ஊனமாக பிறந்து ஊர்ந்த போதிலும் கூர்மதாசர் மகிழ்ச்சியாக இருந்தார். 9. பிறவி குருடனாக இருந்த போதிலும் சூர்தாசர் மகிழ்ச்சியாக இருந்தார். 10. மனைவி அவமானப்படுத்திய போதிலும் சந்துக்காராம் மகிழ்ச்சியாக இருந்தார். 11. கணவன் கஷ்டப்படுத்திய போதிலும் குணவதிபாய் மகிழ்ச்சியாக இருந்தாள். 12. இரு கைகளும் வெட்டப்பட்ட போதிலும் சாருகாதாசர் மகிழ்ச்சியாக இருந்தார். 13. கை கால்களை வெட்டி பாழுங்கிணற்றில் தள்ளிய போதிலும் ஜெயதேவர் மகிழ்ச்சியாக இருந்தார். 14. மகாபாபினி இடத்திலே வேலை செய்த போதிலும் சஞ்சயன் மகிழ்ச்சியாக இருந்தார். 15. பெற்ற பிள்ளையை பறிகொடுத்த போதிலும் பூந்தானம் மகிழ்ச்சியாக இருந்தார். 16. கூட பிறந்த சகோதரனே படாத பாடுபடுத்திய போதிலும் தியாகராஜர் மகிழ்ச்சியாக இருந்தார். 17. நரசிம்மர் சந்நிதியில் விஷதீர்த்தம் தந்த போதிலும் மகாராஜா சுவாதி திருநாள் மகிழ்ச்சியாக இருந்தார். 18. சோழராஜனின் சபையில் கண்ணை இழந்த போதிலும் கூரத்தாழ்வார் மகிழ்ச்சியாக இருந்தார். சரி, இவர்களால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது? அதுதான் பிரம்ம ரகசியம். இவர்கள் எல்லோரும் தன்னோடு இறைவன் எப்பொழுதும் இருக்கின்றான் என்று உணர்ந்ததால் தான் அவர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது. சரி, இறைவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றான் என்று உணர என்ன வழி என்று யோசிக்கின்றீர்களா? தன்னை அறிந்தால் தன் தலைவனை அறியலாம். தன்னை அறிய தன்னை உணர்ந்த உண்மை குருவை நாடுவதே சிறந்த வழி. அதனால் இனி வாழ்வில் நிகழும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கலங்காதீர்கள். எது எப்படி இருந்தாலும், எது எப்படி நடந்தாலும், யார் எப்படி நடத்தினாலும், யார் எப்படி மாறினாலும், எதை இழந்தாலும், யாரை இழந்தாலும் உங்கள் இறைவன் உங்களுடன் எப்போதும் இருக்கின்றான் என்பதை முழுமையாக நம்புங்கள். இறைவன் எப்போதும் நம்மோடு இருப்பதை உணரும் வழியை நாடுங்கள். நீங்களும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு பிறரையும் மகிழ்ச்சியாக இருக்க விடுங்கள். உங்களின் எல்லா துன்பங்களில் இருந்தும் அப்போதே விடுதலை கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க. மகிழ்ச்சியாக இருக்க மந்திரம் தந்திரம் போன்ற ஏதாவது சுலபமான வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க இந்த மந்திரத்தை படிங்க. நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருங்க. நாள் முழுவது மகிழ்ச்சியாக இருக்க உதவும் மந்திரம் ஓம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து. பொதுவான பொருள்: இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிர்களும் பல சுகங்களை பெற்று மகிழ்வுடன் வாழ இப்பிரபஞ்சத்தை நான் வேண்டுகிறேன் என்பது இம்மந்திரத்தின் பொதுவான பொருளாகும். இம்மந்திரத்தை தினமும் காலை உறக்கத்திலிருந்து எழுந்தவுடன் கிழக்கு திசையை பார்த்து நின்று கொண்டு கண்களை மூடி இம்மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு 9, 27, 108 போன்ற ஏதேனும் ஒரு எண்ணிக்கையில் கூறி உங்கள் நாளை தொடங்க வேண்டும். இதை செய்த பின்பு அன்றைய தினம் முழுவதும் எதிர்மறையான எண்ணங்கள், கவலைகள் ஏற்படாமல் நாள் முழுவதும் உற்சாகத்தோடும் ஒருவிதமான மகிழ்வுடனும் இருப்பதை உணர்வீர்கள்.
மேலும் உங்களின் இந்த நேர்மறையான ஆற்றல் அன்று உங்களுடன் தொடர்பு கொள்ளும் அனைத்து மனிதர்கள் மற்றும் உயிர்களுக்கும் பரவி சிறந்த ஒரு சூழலை உண்டாக்கும். வாழ்க வைக, வாழ்க மகிழ்ச்சியுடன்.